கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. ஆண்டாள் திருவடிகளே சரணமுடையவர், ஆழ்வார் திருவடிகளே சரணமுடையவர். ஓம் ஸ்ரீ ஆஞ்சநேய சாமி. பத்ராலாவாதகேத திவ்யமானி புத்தரோஷனம் சௌரிராஜம் மகம் வந்தே சதா சர்வங்கா சுந்தரம். ஓம் நமோ நாராயணாய நம. தத்புருஷாய வித்மே ருக்மணி வல்லபாய தீமஹி தன்னோ கிருஷ்ண பிரச்சோதயாத். தீர் ஒளிகின்ற செஞ்சுடராய் திகழ் திரு சக்கரத்தில் கோயில் பொறியாலே ஒன்றொன்று நின்று குடி குடி ஆட்செய்கின்றோம். மாய பொறுப்படை வாணனை ஆயிரம் தோளும் பொழி குருதி வாய சுழற்றிய ஆழி வல்லானானுக்கு வல்லாண்டு கூறுதுமே என்று சொல்கிறார். இப்போதும் தீயினும் சிறந்து விளங்குகின்ற திரு சக்கரம் பொறியாலே நாங்கள் அடையாளம் இட்டு கொண்டோம். 2 தோல் அடையாளம் இட்டு கொண்டோம். நாங்கள் தலைமுறை தலைமுறையாய் திருமாலுக்கு அடிமை செய்கின்றோம் என்று சொல்கிறார். வஞ்சனையாக போர் செய்த வானசுரனுடைய 1000 தோள்களையும் வெட்டி இரத்தத்தில் வீழ்த்திய திருவாழி ஆழ்வானுக்கு திருப்பல்லாண்டு கூறுதுமே என்று சொல்கிறார். அடுத்தபடியாக நெய்யிடை நல்லதோர் சோறும் நியதமும் அத்தானி சேவகமும் கை அடைக்காயும் கழுத்துக்கு பூனொடு காதுக்கு குண்டலமும் மெய்யிட நல்லதோர் சாந்தமும் தந்தன் வெள்ளாயிராக்க வல்ல பையுடை நாகப்பகை குடியானுக்கு பல்லாண்டு கூறுதுமே என்று கூறுகிறார். என்றால் எம்பெருமானே நெய் சோற்றையும் பிரிவற்ற தொண்டு செய்யும் வாய்ப்பையும் வெற்றிலை பாக்கையும் கழுத்து காதுகட்கான ஆபரணங்களையும் உடம்பினிலே பூசிக்கொள்ள சந்தனமும் தந்து ஆட்கொண்டாய் எங்களை. அடியேனை தூய தத்துவ குணமுடையவனாக்கினாய். நல்ல குணமுடைய மனிதனாக என்னை சமுதாயத்தில் வைத்தாய். அடியேனை தூய தத்துவ குணமுடையவனாக்கி வைத்தாய். இப்படி சம்சாரியாக கிடந்த என்னை, குடும்ப சூழலில் கடந்த என்னை ஞானம் பெற செய்தாய். பாம்பிற்கு பகைவனாகிய கருடனை கொடியில் கொண்டுள்ள எம்பெருமானே அருளாளனே உனக்கு திருப்பல்லாண்டு பாடுவேன் என்று சொல்லுகிறார். அடுத்தபடியாக உடுத்து கலைந்த நீன் பீதக வாடை உடுத்து கலந்துண்டு தொடுத்த துழாய் மலர் குடி கலைந்தன சூடுமித் தொண்டர்களாம் விடுத்த திசைகருமம் திருத்தி திருவோண திருவிழாவில் படுத்த பைன் நாகனை பள்ளி கொண்டானுக்கு பல்லாண்டு கூறுதுமே என்று சொல்கிறார். என்றால் எம்பெருமானே கிருஷ்ணானே நின் திருவரையில் உடுத்தி கலைந்த பீதாம்பரம் அணிந்திருக்கிற பீதாம்பரம் என்னும் உடையை நாங்கள் உடுத்திக் கொள்வோம். அவர் இட்டுக்கிட்ட அவர் போட்ட கலைந்த ஆடை அவருக்கு அணிவித்துட்டு மறுபடி உள்ள ஆடையை கலைத்த ஆடையை நாங்கள் இட்டுக்கொள்வோம், அணிந்து கொள்வோம், உடுத்திக் கொள்வோம். நீ உண்ட பாத்திரத்தில் மீதம் உள்ளதை உண்போம். நீ சாப்பிட்ட பிறகு மிச்சம் என்ன இருக்கோ அதுதான் எங்களுக்கு, அதுதான் பேரின்பம். நீ சூடி கலைந்த திருத்துழாய் மலர்களை சூடி கொள்வோம். உனக்கு இட்ட மாலையை மறுநாள் அதை கலைந்த பிறகு அந்த மாலையை திருத்துழாயை மிகவும் மகத்துவமாக சூடிக்கொள்வோம். அதை நினைத்து தொண்டர்களாகிய நாங்கள் திருவோண நன்னாளிலே நீ ஏவின தொண்டுகளை செய்து முடிப்போம். திருவோணம் வருகின்ற நாள் ஆதிசேஷனை படுக்கையாக கொண்டுள்ள உனக்கு ஒருவித குறையும் இல்லாது இருக்க பல்லாண்டு கூறுவோம் என்று சொல்கிறார்.